நானே ஒத்தனை வச்சுக்கிறேன், நீ கிளம்பு. எது பேசினாலும் யூஸே இல்லாத மாதிரி பேசுறது. ஆனா ஒண்ணுடா, என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னை விட்டு போயிருவேல்ல, அப்ப நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த ஆக்டிங்லாம் நான் நம்ப மாட்டேன்டி. நீ இப்போ ஒன்று பேசுவ, அப்புறம் ஒன்று பேசுவ. மிஸ்டர் சுத்தியல், மிஸ் பண்றதுன்னா நீ என் கூட இல்லைன்னு ஃபீல் பண்றது. நீ என் கூட இருந்தா நல்லா இருக்குமே ஃபீல் பண்றது. மிஸ் பண்றது வேற, லவ் பண்றது வேற. ரொம்ப ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணுற விஷயந்தான். இந்த மாதிரி வியாதியில் பொதுவாக அழகாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் வரும். நீங்கள் அழகை மெயின்டைன் பண்ணி பண்ணி அறிவை கவனிக்காமல் விட்டுறீங்க. அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டுக்கிறேன். நீ ஆக்சுவலி என்ன பண்ணுறனா, காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் ஒரு 4 அரளி விதையை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி பல்லு படாமல் முழுங்குற. அதுக்கப்புறம் எருக்கம்பால் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்து குடிச்சேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் நீ. ஏன்னா நீ இருக்கவே மாட்டேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? நல்லா இருக்கே, கொஞ்சம் மேலே. இப்படியே அடிச்சு எனக்கு மசாஜ் பண்ணி விட்டினா கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிரும். ஒத்தடெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. மசாஜா? மசாஜ் தானே வேணும். யா டு இட். ஐயோ come on. 30 seconds late. நீ ஓடி பாரு. முடியலடா, மூச்சு வாங்குது. நெக்ஸ்ட் என்ன? கிரவுண்ட் தான். ஓகே, போலாம். ஹேய், எப்படி அதெல்லாம் பண்ற? கையில தான். எவ்வளவு நாள் வார்ம் அப் பண்ணிட்டு இருப்ப? கபடி பிராக்டிஸ் பண்ண தானே டீம்ல செலக்ட் ஆவ. அதெல்லாம் சரி, கபடி விளையாடணும்னா ஆப்போசிட்ல ஆள் வேணுமே. நான் வேணா விளையாட்டா? நீ எதுக்கு பிளான் பண்றேன்னு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு, நான் தனியாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நான் நல்லா விளையாடுவேன்டே. நீ என்ன விளையாடுவேன்னு எனக்கு தெரியும். போ, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. சரியா? நான் பிரச்சாரம் முடிச்சிட்டு வரேன். ஓபி அடிக்க கூடாது. நான் பாத்துக்கிறப்படா. இங்க வா. வாடா இங்க. அம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பிரச்சாரம் தானே போறேன்னு சொன்ன. போற வழியில எல்லை கடை பார்த்தேன். சரி, அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். எதுவும் கலக்கலல்ல? Oh my god! டேய் லூசு, பெருக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப வேர்க்குது இல்ல உனக்கு? அதனாலதான். விளையாண்டா வேர்க்கதாம்பா செய்யும். இந்த குப்பை தொட்டி எங்க இருக்கு? அங்க அங்க அங்க. டேய், ஓவரா பண்ணாதடா, எனக்கே கூச்சமா இருக்கு. நான் ஒன்னும் சும்மா பண்ணல. எனக்கு நீ ஒரு ஓட்டு, அதுக்கு தான் பண்றேன். நீ இப்படிலாம் பண்ணா நான் உனக்கு ஓட்டு போட்டுவேன்னு நினைக்கிறியா? மாற்றம் என்பது நம்மில இருந்தான் துவங்க வேண்டும். ஒன்னும் தொடங்காது. வாங்க போற 4 ஓட்டையாவது உருப்படியா வாங்க. போடா. இன்னும் 1 இருக்கு, நீ என் கண்ணிலே படக்கூடாது. ஓகே. நீனும் போலையாடா? அண்ணி, இந்த பாட்டில் நீ கார்ல வச்சுட்டு வந்த. தண்ணி 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 வாட்டர் பாட்டில் கார்ல வச்சுட்டு வந்த. இந்த குடி. போடா. போலையானோ நீ? போடான்ற.
என்னடா டவல் டவலை கார்ல வச்சுட்ட கொடுக்க தான் வந்தேன். கொடுத்துட்டல போ. எனக்கும் வேலை இருக்குது, சும்மா இருக்கிறேன்னு நினைச்சிட்டியா? கலெக்டர் இவரு. என்னடி எல்லாத்தையும் கார்லயே விட்டு வரேன், புடிவும் போனேன் எல்லாமே எடுத்து கொடுக்கறதா என் வேலையாடி. எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நான் கிளம்புறேன். டேய் நீ எங்கேயும் போவேனாண்டா, இங்கே என் கூடவே இருந்து தொலை. என்ன உன்ன மாதிரி வெட்டியா இருக்கிறவன் நினைச்சியா? எனக்கு பிரச்சார வேலையெல்லாம் இருக்குது, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. ஆண்டாலே டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? ஹாய் சொல்ல வந்தேன். மகனா உன்னை இன்னைக்கு மண்டே உடைக்கல இருடா டேய். டேய் இப்ப என் கூடவே சுத்திட்டு இருந்தனா எலெக்ஷன் வேலை யார் பாப்பா? உன் அப்பாவா? என் ரத்தத்தின் ரத்தமான, என் ரத்தத்தில் ஊறிய, என் ரத்தத்தின் சிவப்பான என் ரத்தினங்கள் என் தொண்டர்கள் பார்த்து கொள்வார்கள். ஷோ உன் கட்சியில இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான், அப்ப உனக்கு நீயே தொண்டை. என்ன நக்கல் பண்றதுல விடு. ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு? அது அடுத்த மாசம் 10ஆம் தேதி நான் நினைக்கிறேன். டேய் வண்டியை திருப்புடா. என்னாச்சு? தாலிய காணோம். அப்ப கிரவுண்ட்ல விழுந்திருக்குமோ? வண்டியை திருப்பேன் ப்ளீஸ், வண்டியை திருப்பேன் ப்ளீஸ். எர்ரே திருப்புறேன் எர்ரே, வண்டி வருதுல. கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ளீஸ். டேய் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு ப்ளீஸ். டேய் நல்லா பாரு. டேய் தாலி காணோன்னு தேடிட்டு இருக்க, மண்ணு வாண்டிட்டு இருக்க, போய் தேடு போ. நான் உன்னை கேட்டேன், உன்னை என்னதான் நீ புருஷனாவே ஏத்துக்க மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு நான் கட்டின தாலியை காணோன்னு நீ இவ்வளோ டென்ஷனா இருக்கிற? தொலைஞ்சது வளையலோ பாசியோ இல்ல, தாலி. நீ ஒன்னும் தேடலாம் வேணா, போய் கார் எடுப்போ, நான் வரேன். ஓகே. என்னதான் மாடர்னா மம்மி மம்மின்னு கூப்பிட்டாலும் அம்மான்னு கூப்பிட்டா தானே உணர்வு. 1000 இங்கிலீஷ் பாட்டுக்கு மண்டே ஆட்டி ரசிச்சாலுமே தமிழ் பாட்டுக்கு குத்து போட்டால் தானே ஒரு கிக்கு. என்னதான் பீஸா பர்கர் சாப்பிட்டாலும் பழைய சோறு சாப்பிட்றதா நம்ம பாரம்பரியம் இல்லையா? டே பெண்ணாச்சு உனக்கு பிரச்சாரம் எதுனா பண்ண போறியா என்ன? அதுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கியா? ஒத்திகளா இல்லடி, உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் தாலியை காணும்னு தேடி துடிச்சிய, புருஷனுக்கு தான் ஆயிடும் தேடி தவிச்சிய, அப்போவே நீ தமிழ் பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டடி. டேய் மென்டல், நான் தமிழ் பொண்ணா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் என் அம்மா லக்ஷ்மிக்கு நான் பொண்ணா இருக்கணும். தாலிய காணும் நான் துடிச்சது உனக்கு ஏதோ ஆயிரும்லாம் இல்ல, என்ன எங்க அம்மா எதுனா பண்ணிருமோன்னு தான். டேய் அந்த தாலி 1 பவுண்டா, தங்கம் விக்கிற விலைக்கு அதை நான் தொலைச்சிட்டு போய் நின்னு வச்சுக்கோயேன், என் அம்மா என்ன தொடப்ப கட்டையிலே அடிக்கும். உடனே தமிழ் பொண்ணு இங்கிலீஷ் பொண்ணுன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்க. சரி விடு, இந்த விட்ட நான் மேடையில போட்டேன்னா தாய்மார்கள் ஓட்டு எல்லாமே நம்மளுக்கு தானே, அதுக்காக யூஸ் ஆகட்டும். இது இருந்தாலும் உனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ்டா.
எவ்வளவு தைரியம் உனக்கு? உனக்குலாம் ஒரு 4-5 ஓட்டு விழுந்தாலே அதிசயம் தான். அதுவும் உனக்கு போடணும்லாம் யாரும் போட மாட்டாங்க. கண்ணு தெரியாம ஏதாவது கை தவறி பட்டுட்டு போனாதான் உண்டு. எனது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். டேய் தரித்திரம், முதல்ல தாலி கட்டு, குடி வா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மனுஷன் ஒரு தடவை தான் தப்பு பண்ணுவான். நாளை கட்ட மாட்டேன், நீயே கட்டிக்கடி. டேய், நான் கட்டினா லூஸ் ஆகி கீழே விழுந்துரும்டா. அதுக்கு தான் உன்னை கேக்குறேன். புடி, கட்டி விடுவா. குட்ரா. டேய், என்ன ஆரேச்சு என்ன பண்றியா தாலி வச்சு? சீக்கிரம் கட்டு. அது என்னமோ தெரியல, அன்னைக்கு நீ என்ன தாலி கட்ட சொல்லும் போது எனக்கு எதுவும் தெரியல. இன்னைக்குள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. மிஸ்டர் சுத்தியல், உடனே கல்யாண மாப்பிள்ள மாதிரி ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. சும்மா கயிறு கட்டுற மாதிரி கட்டி விடுங்க. வேண்டாடி, ஒரு மாதிரியா இருக்கு, நீயே கட்டிக்க. எப்படியோ எலெக்ஷன் முடிஞ்சதும் நான் கழட்டி தானே போட போறேன். அது வரைக்கும் அது பாட்டுக்கு என் கழுத்துல இருந்துட்டு போட்டோம். கட்டு கட்டு. விளையாட்டா இருக்குல்ல உனக்கு இதெல்லாம்? தாலின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம் முக்கிய மாதிரி. எப்ப போதும் போதும் போதும். இப்போ நீ கட்டுறியா இல்லனா வேற யாரா இருக்காங்க? ஏய், நீ பண்ணாலும் பண்ணுவ, நானே கட்டி விடுறேன். அப்புறம் தாலி கட்டியாச்சு. அடுத்து ஏய், பிரெக்னன்ட்டா இருந்தா இருக்கியா என்ன? எதுக்கு நினைச்சிட்டு இருக்க? ஹலோ மாப்பிள, இன்னைக்கு நைட்டு வீட்டுல விசேஷம்டா. மல்லிகைப்பூ, அல்வா, இந்த பால் பழ பல்லானதுலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். யார்கிட்டயே மானத்து வாங்கிட்டு இருக்க? ஏய், தாலி கட்டி இருக்கிறேன். இன்னைக்கு நைட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே. டேய், ஓங்கி மிதிச்சனு வை. அப்புறம் ஜென்மத்துக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காது. போய் கார் போ. டேய் போடா. இந்தாரா அங்க ஒருத்த இவங்களே நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறான். இவங்க எனக்கு என்னன்னு உட்காந்து நல்லா தின்னுட்டு இருக்கிறாங்க. அவன் இவன் கூட சேரணும்னு துடிச்சிட்டு இருக்கிறான். இவங்க அவனை விட்டு பிரியும் துடிக்கிறாங்க. இதுக்கு எதா பண்ணணுமே. மாப்பிள, நான் உனக்காக ஒன்று பண்ண போறேன். நீ என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. உனக்காக தான், எல்லாம் உனக்காக தான். வாங்க, சாப்பிட்றீங்களா? நான் எனக்கு வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன். எனக்கு ஹோட்டல் தான். உங்க மாமனார் தான் வீட்ல இல்லல்ல, பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. அந்த ஆள் இருக்கிறது இல்லாதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நான் முடிவெடுத்தது தான். அவ்வளோ ரோஷமா? தோசைலாம் கிடையாது, எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது. நீங்களே நல்லா சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பார்ட்னர் ஆதி இருக்கான்ல, அவர் எதுக்கு ஏன் பார்ட்னர்னு சொல்றீங்க? அவர்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் அந்த அர்த்தத்தை சொல்லுங்க. நீங்க புருஷன் இல்லாம சிங்கிளா இருக்கீங்க, அவன் பொண்டாட்டி இல்லாம சிங்கிளா இருக்கான். அந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் பார்ட்னர் தானே. பார்ட்னர்னு சொல்ல வேணாம், சும்மா பேர் சொன்னாலே போதும். சரிங்க, என் ஃப்ரெண்ட் ஆதி இருக்கான்ல, வெறும் ஆதி, அவனுக்கு நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன் நான். அவர் என்ன சொன்னாரு? அவன் பொண்டாட்டி அவனுக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான். அவனே எனக்கு வேற பொண்ணு பாருன்ட்டான்.
டே அழகரே, ஒர்க் அவுட் ஆகுது. இடம் மெயின்டைன் பண்ண வேண்டியதான். எங்க பாருது, அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அவர் தானே பார்க்க சொன்னாரு, அவர்கிட்டயே போய் கேளுங்க. அவன் ஒரு விஷயத்த சொன்னான். ஆனா என்னால தான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியலையே. அப்படி என்ன சொன்னாரு? அவனுக்கு ஆக்சுவலா பொண்ணு மூக்குத்தி போட்டா பிடிக்குமாமா. மேக்கப் பண்ணாம, ஆனா அதே நேரம் கொஞ்சம் மேக்கப் பண்ண மாதிரியும், கிட்டத்தட்ட நீங்க இருக்கீங்க பாருங்க, உங்களை மாதிரியே வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே முறைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு, அவன் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே பொண்ணு பார்க்க சொல்றாங்க. நான் என்ன பண்றது? நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். ஆனா ஆதிக்கு அது பிடிக்குமான்னு தெரியலையே. அந்த பொண்ணு போட்டோ இருக்கா? இருக்கே. ஒரே நிமிஷம். இந்த என்னங்க இது? ஓ சாரிங்க, உங்க போட்டோ. இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. மூக்கே சரியில்லை அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணெல்லாம் உங்க ஃப்ரெண்டுக்கு செட்டே ஆகாது. அதுவும் இல்லாம அந்த மூக்குக்கு மூக்குத்திலாம் போட்டா நல்லாவே இருக்காது. உங்களுக்கு எப்படி அது தெரியும்? ஆ, ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். சும்மா இருங்க நீங்க. எனக்கு என்னமோ ஆதிக்கு இந்த பொண்ணு கரெக்டா இருப்பான்னு தோணுது. எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு அந்த போட்டோவை டெலீட் பண்ணுங்க. நல்லாவே இல்ல. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? போ. என்னமோ ஆதி உங்க புருஷன் மாதிரியும் அவனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு எது கோவம் வருது? ஆ, இல்ல இல்லையே. எனக்கு எதுக்கு கோவம் வரணும்? எனக்கு எந்த கோவமும் இல்ல. அவருக்கு நீங்க பொண்ணு பார்த்தா எனக்கு என்ன? நீங்க அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, நான் சொன்னேன். வேற எதுவும் இல்ல. சரி, ஓகே. ஓப்பனிங்கே சரியில்லை. இன்னொன்று இருக்கு. இன்னொரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு. ஆதிக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்க சான்ஸ் இருக்கு. அந்த அந்த பொண்ணு போட்டோ காட்டுங்க. நீங்க ஒன்றும் ஃபோட்டோலாம் பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் இது சரியில்லை அது சரியில்லை நல்ல நொட்டெல்லாம் பேசி. சரி, நான் ஒன்றும் பார்க்கல. நீங்க போட்டோவே காட்ட வேணாம். இப்போ ஓகே. ஆதி கேட்ட மாதிரி மூக்கில் மூக்குத்து போட்டிருக்கு. மேக்கப்பும் லைட்டாக தான் பண்ணியிருக்கா. எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு தான் ஆதிக்கு ஏற்ற பொண்ணு. இப்படியே ஜோடியாக நடந்து போனாங்கன்னு வைங்களேன், ஊரே கண்ணு வைக்கிது. என்னாச்சு? ஏன் பாதிலே இருந்துருச்சிட்டீங்க? சாப்பிடலையா? இல்லைங்க, எனக்கு போதும். உள்ள போய் சாப்பிட போறீங்க தானே? ஆதிக்கு பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க. நானே இருக்கேன்னு உங்க வாயால சொல்ல வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. ரைட்டு, போட்டோ மேட்டர் சக்சஸ். கவிதாவா? கவிதா எதுக்கு ஃபோன் பண்றா? இந்த நேரத்துல இவ எதுக்கு கால் பண்றா? அன்னைக்கு நம்ம போட்ட போர்ல இவ நம்பர்லாம் பிளாக்ல போட்டிருக்கணுமே. ஆளும் முகரையும் பாரு, ட்ரிம் பண்ண முள்ளம் பண்ற மாதிரி. என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பா? இந்நேரம் ஏன் இவன் கிட்ட பேசணும்னு இவன் நினைக்கிறா? ஆண்டாளு, இவனையும் நம்ப முடியாது, அன்னைக்கு வந்தவளையும் நம்ப முடியாது. என்னன்னு முதல்ல பாத்துடலாம். என்ன இருந்தாலும் அடுத்தவங்க மெசேஜ் பாக்குறது தப்பு இல்லையா? இவன் மெசேஜ பாக்குறதுலாம் தப்பு இல்ல. அதுவும் இவனுக்கு வந்த மெசேஜ பாக்குறது இல்ல. பயங்கரமான ஆளா இருப்பான் போலயே. என்ன பண்றது?